ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக மேலும் பிரித்து 72ஆக இருந்த மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 76ஆக உயர்த்தியுள்ளது திமுக தலைமை. மேலும் 4 மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 200 தொகுதிகள் என்ற இலக்கோடு 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகளை திமுக தலைமை முடுக்கிவிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கட்சிப் பணிகளை விரைவுபடுத்த நிர்வாக ரீதியாக புதிய மாவட்டங்களை உருவாக்கி அதற்கான மாவட்ட செயலாளர்களை திமுக தலைமை அறிவித்துள்ளது. அந்த வகையில் ஈரோடு, திருப்பூர், விழுப்புரம் மாவட்டங்களில் 2 அல்லது 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் என்ற வீதம் பொறுப்புகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களை வலுப்படுத்தும் வகையில் வடக்கு, தெற்கு என 2ஆக இருந்த ஈரோடு 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் முத்துசாமி மற்றும் என் நல்லசிவம் ஆகியோரிடம் இருந்த சட்டமன்ற தொகுதிகள் பிரிக்கப்பட்டு அதிமுகவில் இருந்து விலகி வந்த முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலத்திடம் பகிர்ந்து அளிக்கப்பட்டுள்ளது. பவானி, பெருந்துறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஈரோடு மத்திய மாவட்ட திமுக செயலாளராக தோப்பு வெங்கடாச்சலம் நியமிக்கப்பட்டுள்ளது. மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவருக்கு முக்கியத்துவம் தரும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வடக்கு, தெற்கு என 2ஆக இருந்த திருப்பூர் கிழக்கு, மேற்கு என மேலும் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாவட்ட செயலாளராக உள்ள செல்வராஜ், இல பத்மநாபரிடம் இருந்த தொகுதிகளில் சில பிரிக்கப்பட்டுள்ளன. அவை மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் சாமிநாதனுக்கும் வடக்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள திருப்பூர் மேயர் தினேஷ்குமாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இளைஞர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் தேமுதிகவில் இருந்து திமுகவுக்கு வந்த தினேஷ்குமாருக்கு அவிநாசி, திருப்பூர் வடக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோல் 2ஆக இருந்த விழுப்புரம் மாவட்டம் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் அண்மையில் மாவட்ட செயலாளர் மற்றும் அமைச்சர் பதவிகளில் இருந்து நீக்கப்பட்ட செஞ்சி மஸ்தானுக்கு வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் அதிமுக எம்பியும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவருமான லட்சுமணனுக்கு மத்திய மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இவர் திமுகவில் இணைந்த பிறகு முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்தை வீழ்த்தியவராவார். ஏற்கனவே மாவட்ட செயலாளராக இருந்த ப. சேகர் விடுவிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடியின் மகனான கௌதம் சிகாமணியிடம் இருந்த தொகுதிகளில் சில இந்த இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் வடக்கு, தெற்கு, மாநகர் என 3ஆக இருந்த மதுரை 2ஆக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி சோழவந்தான் உள்ளடக்கிய மதுரை வடக்கிற்கு அமைச்சர் மூர்த்தியும், மாநகருக்கு கோ. தளபதியும் மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மு. மணிமாறன் அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணாதுரைக்கு பதிலாக வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த பழனிவேல் மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளராக இருந்த TPM மைதீன்கானுக்கு பதிலாக அப்துல் வகாப் மாவட்ட பொறுப்பாளராக மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக TJS கோவிந்தராஜனுக்கு பதிலாக பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ரமேஷ் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார். ஒன்றிய செயலாளராக இருந்தவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட செயலாளராக பணியாற்றி வந்த ப. மு. முபாரக்கிற்கு பதிலாக படுகர் சமூகத்தைச் சேர்ந்த KM ராஜு புதிய மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார்.